விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு மாணவி வந்து பார்த்தீங்கன்னா சோலைராணி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணி இறந்துருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் தமிழகத்தையே பரபரப்பாக்கி இருக்குது இந்த நிகழ்வு. இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த கல்லூரி அந்த மாணவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பெண்மணி. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணு சோலைராணி. அவங்க இப்போ தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் தொழில்ல கூலி வேலைக்கு போகக்கூடிய ஒரு தனியார் வேலையில கூலி வேலைக்கு போறாரு. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவமனையில தூய்மை பணியாளரா பணி செய்றாங்க. இவங்க கிடைக்கக்கூடிய வருமானத்த வச்சு பிள்ளைய நல்லா படிக்க வச்சிருக்கிறாங்க. பொண்ணு வந்து தனியார் கல்லூரியில படிச்சுட்டு இருந்திருக்குது. அப்படி இருந்த சூழ்நிலையில அந்த கல்லூரியில இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பரவுது. அதுல என்ன ஆகுதுன்னா, இந்த பொண்ணும், அந்த பொண்ணு காதலிச்ச முன்னாள் காதலனோட இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறது பயங்கரமா பரவுது. இந்த ஃபோட்டோவ பார்த்த உடனே பல பசங்களுக்குள்ள எப்படி பயங்கரமா ஷேர் பண்றாங்க. இந்த விஷயம் வந்து கல்லூரி முதல்வருக்கு போகுது. ஆனா அவருடைய பார்வைக்கு அவர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணோட அப்பா, அம்மாவையும் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு என்னது படிக்க வந்த இடத்துல என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அந்த பொண்ணு என்ன இருக்குது, எனக்கு இதுக்கும் வந்து 1 வருஷம் முன்னாடி எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இது. நான் கடந்த வருஷம் வந்து அந்த பையன விரும்புனேன். இப்ப எனக்கு எந்த ஒரு லவ் விஷயமே எனக்கு கிடையாது. இது வந்து நடந்து முடிஞ்ச ஒரு பழைய ஃபோட்டோ. இது இதுக்கும் அதாவது என் படிப்புக்கும், காலேஜுக்கும், இந்த லவ்வுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட இது. போன வருஷம் லவ் பண்ணேன். இப்ப எடுத்த ஃபோட்டோ கிடையாது. இத வச்சு யாரோ கேம் ஆடுறாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்குது. அப்புறமேட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அப்பா, அம்மா முன்னாடியே அந்த பொண்ணுகிட்டலாம் எழுதி வாங்கிட்டு, சரி நீ போயிட்டு காலேஜுக்கு போயிட்டு திங்கட்கிழமை வா அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குது, மன உளைச்சல்லே இருந்திருக்குது. அவிங்க கல்லூரி தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமான முறையில ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ண ஏதோ பேசியிருப்பாங்களோ என்னமோ தெரியல. மனம் உடைஞ்சு போய் விரக்தியில இருந்த அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, தற்கொலை பண்ணி தூக்கு மாட்டி இறந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்து போன உடனே பயங்கரமா இந்த விஷயம் வந்து கல்லூரி முழுக்க பரவுது. பரவுன உடனே ஏற்கனவே அந்த கல்லூரி மேல அதிருப்தியில இருந்த மாணவ மாணவிகள்லாம் என்ன பண்றாங்க, திடீர்னு போராட்டத்துல குதிக்கிறாங்க. என்ன காரணத்தினோசரம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அந்த கல்லூரியில பசங்களும், பொண்ணுங்களும் இருக்கக்கூடிய எஜுகேட்டட் காலேஜ் தான். ஓகேங்களா? அப்படி இருந்தாலுமே கூட பசங்களும், பொண்ணுங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப கண்டிஷன் போடுவாங்க. பசங்க, பொண்ணுங்க பேசிக்கிட்டாங்கன்னா, எங்ககிட்ட ஃபைன் வாங்கி அவங்க வந்து பணம் வாங்கி பணம் பணம் எப்படிலாம் ஃபைன் போட்டு பணம் புடுங்கலான்னு தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி மேல ஏகப்பட்ட அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது மாணவ, மாணவிகளால வைக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாம, இவங்க இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க கல்லூரி நிர்வாகம். சாதாரணமா ஒரு பொண்ணும், பையனும் பேசினாலுமே அதுக்கு இவங்க வந்து ஃபைனுன்னு சொல்லி போட்டு காசு புடுங்குறதுலே தான் குறியா இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு ஃபோட்டோ பரவுனுச்சு அப்படின்னா, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இத எதுக்கு அவங்க வந்து அரசியலா மாத்துறாங்க? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க அந்த மாணவிய. அதனால தான் அந்த மாணவி வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகி, அந்த மாரி தற்கொலை அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரி நிர்வாகத்து மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும். இறந்து போன அந்த மாணவியினுடைய குடும்பத்துக்கு நஷ்டஈடு அப்படிங்கிறது குடுக்கணும். இதுக்கு மேல இந்த கல்லூரியில இந்த மாரி எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவமும் நடக்கக்கூடாது. இதுக்கு முழுக்க முழுக்க வந்து கல்லூரி நிர்வாகம் தான் பொறுப்பு. இந்த மரணத்த வந்து தற்கொலையா இருக்கக்கூடாது. கொலை வழக்கா மாற்றணும். கொலை வழக்கா மாற்றி இந்த தற்கொலைக்கு தூண்டியதாக கல்லூரி நிர்வாகத்தின் மேலயும், கல்லூரி முதல்வர் மேலயும் நடவடிக்கை எடுக்கணும். குற்றப்பதிவு வழக்கு அப்படிங்கிறது பதியப்படணும்னு சொல்லிட்டு, இந்திய மாணவர் அமைப்பு சங்கம் சார்பா வந்து பார்த்தீங்கன்னா, போராட்டம் அப்படிங்கிறது விருதுநகர் மாவட்டத்தில இருக்கக்கூடிய சிவகாசியில போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல தமிழக அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்து போயிட்டு இருக்குது. இருந்தாலும் ஒருத்தர தற்கொலைக்கு தூண்டுற மாரி கல்லூரிக்கு படிக்க வராங்க அப்படின்னா, இப்போ பொதுவா சொல்லுவாங்க, படிப்பறிவு இல்லாத சாதாரண மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த எப்படி கையாளணும்னு தெரியாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க ஒரு கல்லூரி நிர்வாகம் வச்சு நடத்துறாங்க. யார எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி தெரியாம ஒருத்தர மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இந்த மாரி தற்கொலை பண்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க இந்த கல்லூரி நிர்வாகம். இது வந்து உண்மையாலுமே ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான மக்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது அந்த கல்லூரிக்கு வந்திருக்குது. இதுக்கு மேல அந்த கல்லூரிக்கு யாராவது போய் பிள்ளைங்கள சேர்த்துவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி அந்த காலேஜ்ல நடக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரு. இவைங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில இந்த ஒரு விஷயம் பரவுனுச்சு அப்படிங்கும் பொழுது, அத வந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஃபோட்டோ. அது ஒண்ணும் தப்பான விஷயம்லாம் எதுவும் கிடையாது. இவங்க ஒரு பையனும், ஒரு பொண்ணும் இருக்கிற ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா, ஓகே என்ன ஏதுன்னு சொல்லி இது பண்ணியிருக்கலாம். ஆனா ஒருத்தர மன உளைச்சல் ஆக்குனது அப்படிங்கிறது ரொம்பவே கண்டனத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தான்.